Hi friends, now logic teacher. This is question number 11 from exercise 12.3. Okay, areas related to circles. Okay, இப்போ 11th question is on a square handkerchief. Consider this square kerchief and 9 color designs, each of radius 7 centimeter. There are 9 designs. This is a design. Refer your book. I don't draw designs. Okay, see, this is like this have some design. Okay, these are all not designed areas. Okay, so 7 centimeter, the radius, 9 circular designs, each of radius 7 centimeter. Each design has radius of 7 centimeter. Find the area of the remaining portion of the handkerchief. So we have to find out the remaining portions. Okay, so what is the logic in this? Area of remaining portion is equal to area of the square, the total area minus the designed area, right? So area of the square minus area of circle into 9. We have 9 designs, so 9 circles, right? Here area of squared is a squared minus the formula for the area of circle is pi r squared into 9. So what is the side actually? How can we find that? Each circle, the radius of each circle is 7 centimeter. So what is the diameter? இப்போ இந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் ஹாஃப் சர்க்கிள், இந்த ஹாஃப் சர்க்கிள் இது வந்து 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் வில் பி த டயாமீட்டர்? தட் வில் பி 14 இல்லையா? ஸோ 14 ப்ளஸ் அப்படியே அதை லென்த் பண்ணிவிட்டு அவங்க இங்கே ஒரு டயாமீட்டர், இந்த 3 டயாமீட்டரும் சேர்ந்தது தான் இந்த சைடு. அப்போ 14 + 14 + 14 இஸ் 42 centimeter is the value of the side. ஸோ இதை வச்சு ஈஸியாக நம்ம இந்த சர்க்கிளோட இந்த ஸ்கொயரோட ஏரியா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ a squared is 42 squared மைனஸ் ஹியர் 9 சர்க்கிள்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 9 ஃபஸ்ட் எழுதிக்கோங்க இன்ட்டு ஏரியா, 9 சர்க்கிள் ஏரியா ஃபார்முலா என்ன? பை இஸ் 22/7. ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் வந்து 7. ஸோ ரேடியஸ் 7 × 7, ரேடியஸ் ஸ்கொயர்டு இல்லையா? 7 × 7. ஸோ 7 கேன்சல் பண்ணிவிடுங்க. 42 squared is 1764 இல்லையா? 42 × 42 you will get 1764. Then 9 × 22 × 7, 9 7s are 63. 63 × 22. ஏன் வந்து ஃபஸ்ட்டு 9 7 நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த 22வால் மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி, பிக்கர் நம்பராக இருந்தாலும். ஏன்னா சேம் நம்பர் ஒன்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் அகைன் அதவே எழுதிக்கலாம் இல்லையா? அதனால தான். இங்கே பாருங்கள், 63 × 22வா? அப்போ 2 3s are 6, 2 6 are 12 எழுதிட்டேன். அகைன் இதே நம்பரை நீங்கள் திருப்பி எழுதிக்கலாம், ஏன்னா மறுபடியும் 2வால் தான் இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ அகைன் 126 நீங்கள் எழுதிக்கலாம். 6, 2 + 6 is 8, 1 + 2 is 3. ரொம்ப சின்னதாக எழுதிட்டேன் இல்லையா? This is 1. So 1386. அப்போ 1764 minus 1386 is 378 centimeter squared is the remaining area, the area which has no design. Okay, இது எல்லா கொஷின்லேயும் நீங்கள் இந்த மாதிரி இந்த லாஜிக் என்னங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் நீங்கள் தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். a squared அப்படின்னு போட்டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் a squared அப்படின்னு போட்டு அதை தனியாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து ஏரியா ஆஃப் சர்க்கிள், ஏரியா ஆஃப் ஒன் சர்க்கிள் அப்படின்னு போட்டு ஏரியா ஆஃப் ஒன் சர்க்கிள் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு, we have totally 9 circles. ஸோ அந்த ஏரியா ஆஃப் ஒன் சர்க்கிள் இன்ட்டு 9 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிசைன்ட் ஏரியா. அப்புறம் வந்து நீங்கள் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க, இந்த ஏரியா ஆஃப் சர்க்கிள் இன்ட்டு 9. ஸோ 9 டிசைன்ட் ஏரியாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா? அதை வந்து இதிலிருந்து நீங்கள் மைனஸ் பண்ணலாம். பட் இது என்னென்னா, நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் இப்படி எழுதி பண்ணினீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். பட் உங்களுக்கு இது ஒர்க் பண்ணுறது ஈஸி, கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க, மோஸ்ட்லி கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. ஓகே, ஸோ இது நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். எனக்கும் இந்த கால்குலேஷன்ஸ்லாம் நிறைய மிஸ்டேக் வரும், நிறைய அடிச்சடிச்சு எழுதுவேன். அதனால் கான்சென்ட்ரேட் பண்ணாமல்
நீங்கள் இந்த சம்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா கால்குலேஷன் மிஸ்டேக் ஆயிரும். கால்குலேஷன் எங்கேயாவது ஒரு 2 விட்டுருவோம், ஒரு 7 விட்டுருவோம், ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிவிடுவோம். அதனால் இந்த இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷனோடு பண்ணணும் மேக்ஸ் பண்ணும்போது. ஓகே ஓகே இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். 12th ஒன். ஓகே 12th ஒன். ஆக்சுவலி 12th கொஷின் இஸ் இன் ஃபிகர் 12.30. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பாருங்கள், இந்த ஃபிகர் கொடுத்துருக்காங்க. 12.30 OACB இஸ் அ குவாட்ரண்ட் ஆஃப் அ சர்க்கிள். இது வந்து ஒரு குவாட்ரண்ட் ஆஃப் அ சர்க்கிள். குவாட்ரண்ட் ஆஃப் அ சர்க்கிள், குவாட்ரண்ட் ஆஃப் அ சர்க்கிள்னு வருது எல்லா கொஷின்லேயும். அப்படின்னா என்ன? குவாட்ரண்ட் ஆஃப் அ சர்க்கிள்னால் என்ன? அதாவது 1/4 ஆஃப் அ சர்க்கிள், 1/4 பார்ட் ஆஃப் அ சர்க்கிள். இப்போ இது வந்து ஒரு குவாட்ரண்ட், இது வந்து ஒரு குவாட்ரண்ட், இது ஒரு குவாட்ரண்ட், இது வந்து ஒரு குவாட்ரண்ட். அப்போ எத்தனை குவாட்ரண்ட் இருக்கும்? 1 2 3 4. இதில் இந்த குவாட்ரண்ட் மட்டும்தான் இங்கே இருக்கிறது. ஓகே, அப்போ 1/4 ஆஃப் த சர்க்கிள் இஸ் கால்டு குவாட்ரண்ட் ஆஃப் அ சர்க்கிள். ஓகே ஓகே கொஷின் நம்பர் 12. ரைட். ஓகே, circle with center O, this is the center for the circle na. Okay, and radius 3.5 cm. So value of this one is 3.5 cm. OD, இந்த OD வேல்யூ இது வரைக்கும் 3.5, இந்த OD மட்டும் 2 cm கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகங்கிறது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இந்த ஏரியா கண்டுபிடிக்கணுன்னா இந்த அளவுக்கு நமக்கு என்ன வேல்யூன்னு தெரியணும் இல்லையா? இந்த லென்த் எவ்வளோன்னு தெரியணும், அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட் OACB. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? OACB இந்த டோட்டல் இது நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ θ/360 × πr². இந்த θ/360ங்கிறது இங்கே நமக்கு தெரியும், இங்கே 90 டிகிரி வரும் இல்லையா? அப்போ 90/360 போட்டிங்கனாலும் 1/4 தான் வரும். பட் குவாட்ரண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாலே, இந்த குவாட்ரண்ட்டுன்னு கொடுத்துட்டாலே நீங்கள் θ/360 எழுத வேண்டியதில்லை, டைரெக்டாக 1/4 எழுதிக்கலாம். θ/360 எழுத வேண்டியதில்லை, 1/4 எழுதிக்கலாம். You can write as 1/4 instead of writing θ/360. Into pi value is 22/7. Here r squared is 3.5 into 3.5, right? So we can cancel this. If you cancel 7 and 3.5, it is 0.5. Okay, this is 2 2s are 4, 2 11s are 22. Okay, so 11 into 0.5 into 3.5 by here we have 2. So this will come 19.25 by 2. Okay, so if you divide it by 2, you will get 9 2s are 18, balance 1, put the decimal place point, and balance 1 12, 6 2s are 12, in 5 we have 2 2s are 4, balance 1 10, 5 2s are 10, right? 9.625 centimeter squared. Or in your book it is given that 77/8 centimeter squared. Both of these answers are right. Sometimes the both answers will be given in the answer key, so you don't have to worry about that. See, the second portion is, the second part of the question is, we have to find the shaded region, right? We have to find the shaded region. What's the logic in that? I just draw that again here. Actually this is like this na. We have to find out this shaded region. So we have a triangle here, A B, some point is C, this is O, right? How can we find out that? Logic என்னவா இருக்க முடியும்? Area of the quadrant, there is a total area minus area of the triangle. If you deduct this area from the total area, you will get the shaded region, right? Okay, quadrant oda formula என்ன? quadrantனாலே 1/4 எழுதிக்கலாம். You don't have to write θ/360 எழுத வேண்டியதில்லை. pi value is 22/7. இது வந்து 3.5 into 3.5 வரும் இல்லையா? இந்த ரேடியஸ் நமக்கு தெரியும், வேல்யூ வந்து 3.5, இதுவும் வந்து டோட்டலாக 3.5, இது வரைக்கும் தான் 2, சரியா? சென்டிமீட்டர், ஆல் இன் சென்டிமீட்டர்ஸ். அப்போ
1/4 into 22/7 into 35/10 35/10 இந்த 3.5ங்கிறது 35/10ன்னு எழுதிக்கிறேன் கால்குலேஷன் பர்பஸுக்காக. மைனஸ் ஆஃப் பிஹெச் இதுதான் வந்து இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ ஹியர் வில் கெட் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். நம்ம ஆல்ரெடி என்ன தெரிஞ்சிருக்கு, ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட் 77/8ன்னு நம்ம ஃப்ரம் 1 ஃபஸ்ட்டு பார்ட்டில் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை அப்படியே நீங்கள் எழுதிக்கலாங்க. மைனஸ் ஆஃப் பிஹெச் பேஸ் என்ன இங்கே 3.5, அதையும் ஒன்று 35/10 எழுதிக்கலாம். ஏன்னா 3.5ஐயும் 35/10ங்கிறது ஈக்குவல் தான் இல்லையா. இது கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம ஈஸியாக அப்படி எழுதிக்கிறோம். 35/10 into 2. ஸோ ஹியர் 5 2s are 10, 1 2 is 2, 5. We have 7 5s in 35, right? So 77/8 minus 7/2. This is 77 minus 28. இப்போ 8 வந்து 8 வந்து எல்சிஎம் எடுத்துக்கிறேன். அப்போ 8 எல்சிஎம்னா 8 7s are, sorry, here we have 2 no, so 4. 8ல் எவ்வளோ 2 இருக்குது, 4 2s இருக்குது. அப்போ 4 7s are 28/8. அப்போ 77 minus 28 is 49/8 centimeter squared. இதுதான் உங்கள் புக் ஆன்சர். 49/8 centimeter squareங்கிறது தான் உங்கள் புக் ஆன்சர். பட் ஒன் மோர் ஸ்டெப் நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். 48/8 is, we have 6 8s are 48, balance 1 we have, so 10 we have 1 8 in that, again 4 we have 2, again 4 40, 5 8s are 40. Okay, 6.125 centimeter squared is the value of the shaded region. Okay, the shaded region is 6.125 centimeter squared or 49/8 centimeter squared, right? Okay, thank you. We will see in the next video.